சுந்தரா வனத்தின் பெரிய சாகசம். சுந்தரா ஃபாரஸ்ட் ஒரு அமைதியான அழகான இடம். பறவைகள் குரல் கொடுக்க, குரங்குகள் மரங்களில் குதிக்க, ஆண்கள் புல் மேய்ந்து கொண்டிருந்தன. ஒரு நாள் வனத்திற்கு ஆபத்து வந்தது. ஒரு சில மனிதர்கள் வலைகளோடும் கத்திகளோடும் வந்தன. அதனால் மூத்த ஆமை பூமி பெரிய ஆலிய மரத்தின் கீழ் மீட்டிங் நடந்தது. அந்த கூட்டத்தில் சிறிய முயல் கின்னு எழுந்தான். நான் மனிதர்கள் என்ன திட்டமிடுகிறார்கள் என்று சென்று பார்ப்பேன் என்று சொன்னபோது சிலர் சிரித்தார்கள். ஆனால் பெரிய ஆமை பூமி அவனை ஊக்கப்படுத்தினாள். கின்னு மெதுவாக மனிதர்கள் மீட்டிங் நடத்தி கொண்டும் இடத்திற்கு சென்றான். அவர்கள் புலி, யானை, முயல் இவைகளை பிடிக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். கின்னு திரும்பும்போது அவனின் ஒரு கால் வலையில் மாட்டிக்கொண்டது. ஆனால் அவன் துணிச்சலால் அந்த வலையை விட்டு தப்பித்து கொண்டு ஃபாரஸ்டுக்கு வந்து சேர்ந்து விட்டான். எல்லா விலங்குகளும் சேர்ந்து ஒரு புத்திசாலியான திட்டங்கள் போட்டன. பறவைகள் மேல் கவனிக்க, குரங்குகள் கிளைகள் வீச, மான்கள் வழிநடத்த, யானைகள் தடுப்பது, புலிகள் கர்ஜிப்பது என்று ஒவ்வொருவருக்கும் பணி கொடுக்கப்பட்டது. அடுத்த நாள் மனிதர்கள் ஃபாரஸ்ட் உள்ளே நுழைந்தார்கள். ஆனால் விலங்குகள் தயார் நிலையில் இருந்தனர். பறவைகள் முகத்தில் பறந்தன. குரங்குகள் கிளைகளை வீசின. மான்கள் முட்கள் உள்ள இடத்திற்கு மனிதர்களை வழிநடத்தின. ஒருவன் சதுப்பு நிலத்தில் மாட்டிக்கொண்டான். வழிகளை அடைக்க யானைகள் வந்தன. புலி கர்ச்சித்தது. பயந்த மனிதர்கள் கிளைகளை வீசி ஓடின. பிறகு என்ன? ஃபாரஸ்ட் சந்தோஷத்தில் நிலைத்திருந்தது. இந்த வெற்றியை மகிழ்ச்சியாக கொண்டாடினார்கள். யானைகள் கின்னுவை வீரனாக உயர்த்தியது. எஸ், சிறியவரும் பெரியதை சாதிக்க முடியும் என்று பெரிய ஆமை பூமி அறிவுரை கூறியது. Dear friends, please like, comment and subscribe my video. Thank you.